வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்சம் பெற்ற திருமலை தலைமையக போலீஸ் பிரிவு சார்ஜென்ட் கைது. தற்போது பதவியாசையில் இருக்கும் மாவை எண்ணெய் கட்சியில் சேர்க்க மறுத்தார் சாடம் சாணக்கியன். மஹிந்தவுக்கு உயிர் அச்சுறுத்தல், வெளியான புலனாய்வு அறிக்கை பொறுப்பு கூற வேண்டிய அனுர அரசாங்கம். திருகோணமலையில் இரு குழுக்களிடையே மோதல். மட்டக்களப்பில் கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல், கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். பரிதாபமாக பறிபோன 9 வயது சிறுவனின் உயிர், வைத்தியசாலை மீது பெற்றோர் முறைப்பாடு. குடு சலிந்துவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை. கல்முனையில் ஆணொருவர் சடலமாக மீட்பு. தமிழ் எம்பிக்கள் உட்பட அனைவரும் தமது கல்வி தகமையை நிரூபிக்க வேண்டும், முன்னாள் எம்பி பகிரங்கம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவின் சார்ஜென்ட் ஒருவர் பணப்பிரச்சினையை தீர்ப்பதாக கூறி கையூட்டல் பெற்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார். முறைப்பாட்டாளரிடமிருந்து 5000 ரூபாவை கையூட்டல் பெற்றபோது இவர் கைது செய்யப்பட்டதாக கையூட்டல் ஊழல் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் திருகோணமலை போலீஸ் தலைமையகத்தின் பல்வேறு முறைப்பாடுகள் பிரிவில் கடமையாற்றியவர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் உப்புவெளி போலீசில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிறுத்தப்படவுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு மாவை சேனாதிராஜாவை சந்தித்த போது அவர் தன்னை கட்சியில் சேர்க்க முடியாது என தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2015ஆம் ஆண்டு மாவை சேனாதிராஜாவை சந்தித்த போது அவர் என்னை கட்சியில் சேர்க்க முடியாது என்று தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு சம்பந்தன் தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரை ராஜசிங்கத்தை சந்திக்கும்படி என்னை அறிவுறுத்திய நிலையில் இப்படியாகத்தான் நான் கட்சிக்குள் வந்தேன். தற்போது கட்சியில் இருந்து பதவி விலகிய தலைவர் பதவி ஆசையில் இருக்கின்றார் என்பதற்காக எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. சிலர் மாவை சேனாதிராஜாவை வளர்த்த கிடா அவரது மார்பில் பாய்ந்தது என்று எழுதியிருந்தனர். அத்தோடு அவர் என்னை வளர்க்கவும் இல்லை, நான் அவருக்கு எதிராக பாயவும் இல்லை. கடந்த 14ஆம் திகதி வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமானது சகல கதவுகளும் மூடப்பட்ட அருகில்தான் நடைபெற்றது. இருப்பினும் மாவை சேனாதிராஜாவின் வருகையின் போது கதவு திறக்கப்பட்டது. அதேவேளை பேசப்பட்ட விடயங்கள் மாத்திரமே வெளியே நின்ற ஊடகவியலாளர்களுக்கு கேட்டது அவை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருந்தன. எனினும் அன்றைய தினம் காலை 10 மணிக்கு ஆரம்பமான கூட்டத்திற்கு கொழும்பு, அம்பாறை, திருக்கோயில் உள்ளிட்ட தொலைதூர இடங்களிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்ட உறுப்பினர்கள் 10 மணி கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். ஆனால் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகை தரவில்லை. நாங்கள் எல்லோரும் அவர் வரும் வரை காத்திருக்க வேண்டும், எனவே இம்முறை மிக தாமதமான நாள் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறுதான் கூறினேன். அதற்கு சிவமோகனால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. குறித்த கூட்டத்தில் கட்சியின் சரிவை சீரமைப்பது, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு எவ்வாறு முகம் கொடுக்கப் போகின்றோம் என்பது பற்றி பேச வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாக இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவ்வாறான பின்னணியில் இராணுவ பாதுகாப்பை இந்த அரசாங்கம் முழுமையாக நீக்கியுள்ளமை தவறான தீர்மானமாகும் என்று பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். மேலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து பாதுகாப்பு தரப்பினரிடம் அறிக்கை பெற்றுக்கொண்டுள்ளது. இதற்குமே 2024 10/10ஆம் திகதி அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் SD விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் மீளாய்வு குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறித்து புலனாய்வு பிரிவினர் சமர்ப்பித்த 13 அறிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட 4 புலனாய்வு பிரிவின் அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன.
மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு ஏன் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக காரணிகளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. ISIS அமைப்பினால் ட்ரோன் கருவியூடான குண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்துடன் அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு அரசு சார்பற்ற அமைப்புகளினால் திட்டமிட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் புலனாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் புலனாய்வு பிரிவு சமர்ப்பித்த அறிக்கைகளை கவனித்துக் கொள்ளாமல் அரசாங்கம் முறையற்ற வகையில் இராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்கியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 100 அல்ல 1000 இராணுவத்தினரை பாதுகாப்புக்கு அமர்த்தினாலும் குறையேதுமில்லை. ஏனெனில் இராணுவத்தினர் தமது சொந்த ஊருக்கு சவப்பட்டியில் செல்லும் காலத்தை அவர்தான் முடிவுக்கு கொண்டு வந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் மஹிந்த ராஜபக்ஷவை ஒப்பிட முடியாது. ஏனெனில் மஹிந்த ராஜபக்ஷ தேசியத்தை பாதுகாப்பதற்காக கடுமையான தீர்மானங்களை மேற்கொண்டார். ஆகவே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக பிரிவினைவாத சக்திகள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் என்றும் செயற்படுகின்றன. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மோதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் மதுபான சாலையில் உள்ள இரு குழுக்களிடையே மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் ஆலிம் நகர், பாலைநகர், சகாயபுரம், மோதூர் 2 பிரதேசத்தையும் சேர்ந்த 3 நபர்கள் காயமடைந்துள்ளனர். மேலும் தாக்குதலுடன் தொடர்புடைய 20 மற்றும் 25 வயதுடைய இருவரை மோதூர் போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அவர்களை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மோதூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சிலர் தேடப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த 3 நபர்களும் மோதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து இதற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களால் நேற்றைய தினம் செயலகத்தின் முன்னால் நடாத்தப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கோரலை பற்றி வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் கிராம உத்தியோகத்தர் கடமை நிமித்தம் தனது பிரதேசத்திற்கு சென்று வரும்போது சில நபர்களினால் தாக்கப்பட்டதை அடுத்து அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களை போலீசார் கைது செய்யவில்லை எனவும் குறித்து தாக்குதலை கண்டித்து போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கோரி பிரதேச செயலக உத்தியோகத்தர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கைது செய் தாக்கியவரை அரசு உத்தியோகஸ்தரின் பாதுகாப்பை உறுதி செய், கடமையை செய்தால் உயிருக்கு அச்சுறுத்தலா, அரசு பணியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு எப்போது தீர்வு போன்ற வாசகங்களை கொண்ட சுலோகங்கள் ஏந்தியவாறும் கோஷங்கள் எழுப்பியவாறும் உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வசந்த பண்டாரு அங்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். அத்தோடு போராட்டக்காரர்கள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடமும் பிரதேச செயலாளரிடமும் மனு ஒன்றை கையெழுத்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 9 வயது சிறுவன் சத்திர சிகிச்சையின் பின்னர் மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்தமைக்கு வைத்தியசாலை ஊழியர்களே காரணம் என குழந்தையின் உறவினர்கள் காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். அங்குருவத்தோட்ட ஹல்தோட்டை பீதிகமோ பகுதியைச் சேர்ந்த ஹொரணி பிரதான பாடசாலையில் 4ஆம் வருடத்தில் கல்வி கற்கும் மாணவியான தனுஜ விக்ரமராஜ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியரின் ஆலோசனையின் பேரில் கடந்த 17ஆம் தேதி அவர் பணிபுரியும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உயிரிழந்த பிள்ளையின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மறுநாளான 18ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணியளவில் இது தொடர்பான சத்திர சிகிச்சைக்காக குழந்தைக்கு மயக்க மருந்து செலுத்தப்பட்டது. சத்திர சிகிச்சை நிறைவடைந்த போதிலும் குழந்தை சுயநினைவை பெறவில்லை. பின்னர் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் வேண்டுகோளுக்கிணங்க வைத்தியசாலை அதிகாரிகள் குழந்தையை மேலதிக சிகிச்சைக்காக பொருளை ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அன்றைய தினம் மாலை 6:45 மணியளவில் அனுமதித்தனர். 4 நாட்களுக்கு பின்னர் கடந்த 22ஆம் தேதி மாலை சுமார் 4:30 மணியளவில் குழந்தை இறந்துவிட்டதாக உறவினர்கள் காவல்துறையினருக்கு முறையிட்டுள்ளனர். பிணையில் விடுவிக்கப்பட்ட குடு சலேந்து எனப்படும் சலேந்து மல்சிக குணரத்னவை கைது செய்யுமாறு
பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்ட அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் இந்த நிபந்தனையை மீறி செயற்பட்டுள்ளதாக பாணந்துறை நீதவான் முன்னிலையில் நேற்றைய தினம் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய குடு சலைந்துவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள விடுதியறையொன்றில் மலசல கூடத்திலிருந்து ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சடலமாக மீட்கப்பட்டவர் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த பெரிய நீலாவணி 2 செல்லத்துறை வீதி பகுதியைச் சேர்ந்த 2 பெண் பிள்ளைகளின் தந்தையான 54 வயதுடைய பூசாரி சந்திரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டதுடன் மரணம் தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீட் அல் ஜஹவாஹீர் மேற்கொண்டுள்ளார். உயிரிழந்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக மரண விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சடலமானது நேற்றைய தினம் மாலை உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்முனை தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களது பட்டம் மற்றும் தமது கல்விச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களை உத்தமர்கள் என நிரூபித்து காட்ட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பட்டப்படிப்பு பெற்றவர்கள், கல்வியாளர்கள். கடந்த அரசாங்கம் போல் அல்லாமல் நாங்கள் கல்விமான்களை உள்ளடக்கியவர்கள் என்ற ரீதியில் ஆட்சிக்கு வந்தவர்களின் பட்டப்படிப்பு தொடர்பாக எழுந்த சர்ச்சையில் துரதிர்ஷ்டவசமாக சபாநாயகர் ராஜினாமா செய்துள்ளார். அது அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, அதிகாரிகளும் கூட கலாநிதி பட்டங்களை பணம் கொடுத்து பெற்றுள்ளதாக அறியக்கூடியதாக உள்ளது. உள்நாட்டிலே பட்டம் எடுத்தவர்கள் பட்டப்படிப்புகள் தற்போது கேள்விக்குட்படுத்தப்படுவதாக தெரியவில்லை. ஆனால் வெளிநாடுகளிலேயே பட்டம் பெற்றவர்களது பட்டம் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது. எனவே கடந்த காலங்களில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள், நான் படித்தவன் பட்டங்கள் இருக்கின்றது என வீர வசனங்கள் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களும் தமது கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களை உத்தமர்கள் என காட்ட வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.